Hi viewers, இன்னைக்கு 10th standard சமச்சீர் மேத்ஸ்ல அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் நம்பர் 3.12 பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. Find the LCM of the following. First subdivision 8x power 4 y square 48x square y power 4 னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு சம்மா பார்க்கலாம். இந்த first question அப்படியே கீழே எடுத்து எழுதுறேன். பாருங்க. 8x power 4 y square and 48 x square y power 4 இதை கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் அதாவது நியூமரிக்கல் டேர்ம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 8 ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னன்னு பாருங்க. 2 4 2s are 8 2 2 2s are 4. இப்போ 8 ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 8 ஓட ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதலாம்னா 2 into 2 into 2. இதே 48 பாருங்க. 48 போடும்போது நான் இங்க எழுதிக்கிறேன். 48 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 2 2s are 4 4 2s are 8 2 1 2s are 2 2 2s are 4 2 6 2s are 12 again 2 போடல இல்லைன்னா 3 கூட போடலாம் 2 போட்டா 3 2s are 6 so 48 ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா 2 into 2 into 2 into 2 into 3 இப்போ இதுல பாருங்க நான் 8 ஓட திருப்பி கீழே எழுதுறேன் 8 is equal to 2 into 2 into 2 இதுல பாத்தீங்கன்னா இப்ப காமனா ரெண்டுலயுமே மூணு தடவை 2 இருக்கு இல்லையா 3 times 2 இருக்கு அதை மட்டும் இப்ப நான் பாக்ஸ் பண்றேன் பாருங்க 3 times 2 இருக்கு இல்லையா இப்ப இந்த காமனா இருக்கிறத நான் ஒரு தடவை எழுதிக்கிறேன் ஸோ 2 into 2 into 2 மீதி ரிமைனிங் என்ன டேர்ம்ஸ் இருக்கோ அது மீதி எல்லாத்தையுமே எழுதிடணும் 2 into 3 ஸோ 2 2s are 4 4 2s are 8 இதுக்கப்புறம் 3 2s are 6 ஸோ 8 into 6 6 are 48 ஸோ 8க்கும் 48க்கும் என்ன எல்சிஎம்னு பார்த்தோம்னா 48 தான் கிடைக்குது அது தனியாக எடுத்து எழுதிடலாம் therefore LCM of 8, 48 வந்து 48 இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது இந்த டேர்ம்ஸ் பாருங்க இப்போ x power 4 y square இப்போ x power 4 y square எப்படி எழுதலாம் x into x into x into x into y into y அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன் இங்க x square y power 4 அப்ப x square y power 4 எப்படி எழுதலாம் x into x into y into y into y into y இல்லையா ஸோ காமன் என்னென்ன இருக்கு பாருங்க இங்க மேல 2x ஸ்கொயர் இருக்கு இங்கேயும் 2x ஸ்கொயர் இருக்கு ஸோ இந்த 2x ஸ்கொயரும் ரெண்டுலயுமே காமனா இருக்கு அதை நான் பாக்ஸ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இங்க 2y ஸ்கொயர் இங்க 2y ஸ்கொயர் ஸோ நான் இதை கூட பாக்ஸ் பண்ணிக்கலாம் இது இங்க அலைன்டா இல்ல ஸோ இப்போ ஸோ அதை நான் ஜஸ்ட் டிக் மட்டும் பண்ணிக்கிறேன் இந்த 2y இந்த 2y காமனா இருக்கு ஸோ காமனா இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடலாம் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுலயுமே காமனா இருக்கு அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் ரெண்டுலயுமே காமனா இருக்கு மீதி எது அன்காமனா இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதணும் லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் என்ன இருக்கு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அகெயின் ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்கு இன்டூ ஒய் ஸ்கொயர் ஸோ என்ன கிடைக்குது ஸோ எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4 therefore LCM is equal to 48 இந்த நம்பரையும் சேர்த்துட்டு இந்த ஃபேக்டர்ஸும் சேர்த்து எழுதணும் 48 x power 4 y power 4 இதுதான் ஃபர்ஸ்ட் சம்முடைய ஆன்சர் இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க இங்க 5x minus 10 இருக்கு இல்லையா ஸோ இந்த டேர்ம்ல இருந்து நான் வந்து ஒரு 5 என்னால காமனா வெளியில எடுக்க முடியும் ஸோ 5 into x minus 2 எழுதலாமா 5 2s are 10 ஸோ 5 into x minus 2 இந்த ஃபேக்டர் பாருங்க 5x square minus 20 இது என்ன எழுதலாம் நான் திருப்பியும் 5 காமனா எடுக்கலாம் x square minus 4 வரும் இல்லையா 5 4s are 20 இந்த x square minus 4 நான் திருப்பியும் a square minus b square ஃபார்ம்ல எழுதலாம் இது 2 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா அப்ப 5 into a square minus b square ஃபார்முலா அப்ப a square minus b square is equal to a plus b into a minus b இப்ப ஏங்கிறது இங்க x இருக்கு so x minus 2 into x plus 2 இப்ப இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா அந்த ரெண்டையுமே எழுதிடலாம் இங்க வரிசையா அப்ப x into x minus 2 ஒன்னு இருக்கு அதுக்கப்புறம் 5 into x minus 2 into x plus 2 இல்லையா நீட் எழுதிடலாம் x plus 2 இல்லையா
ஓகே, இப்ப என்ன பண்றேன், இதுல இந்த ரெண்டு இதுலயும் காமனா என்னென்ன இருக்கு, ஒரு 5 இருக்கு. சோ அதை எழுதிடலாம். அடுத்தது x minus 2 ஒன்னு இருக்கு, x minus 2, அடுத்தது x. அப்ப ரிமைனிங் இந்த இது ரெண்டும் காமனா இருக்கு, மீதி வந்து அன்காமனா இருக்குது. லெஃப்ட் அவுட் டேர்ம் வந்து x plus 2, அதையும் சேர்த்து எழுதணும். சோ இதுதான் இந்த சப்டிவிஷனோட LCM. அது ஃபைனலா எடுத்து எழுதிடலாம். therefore LCM of 5x minus 10 and 5x square minus 20. இது வந்து 5 into x minus 2 into x plus second subdivision உடைய answer. இப்போ second subdivision பாருங்க, எழுதிருக்க x power 4 minus 1, x square minus 2x plus 1. அதாவது இப்போ x power 4 minus 1 எப்படி எழுதலாம்னா x square the whole square minus 1 square எழுதலாம். x square minus 1 square. இது வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்கு, a square minus b square formula. So a square minus b square is equal to a plus b into a minus b. இல்லையா, அந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணும்போது a இருக்கிற இடத்துல x square இருக்கு. So x square plus 1 into x square minus 1. Again இந்த x square plus 1 ஒண்ணும் பண்ண முடியாது. இதை வந்து திருப்பியும் a square minus b square ஃபார்மேட்ல அப்ளை பண்ணலாம். அதாவது 1 வந்து 1 ஸ்கொயர் எழுதலாம். அப்ப இங்க என்ன ஆகும், again x square minus 1 square. அப்ப x plus 1 into x minus 1. இந்த இது பாருங்க, x square minus 2x plus 1 இல்லையா, இது வந்து quadratic equation. So splitting the middle term பண்ணணும். So product term வந்து minus plus 1, sum term வந்து minus 2. So product பண்ணும்போது plus 1 கிடைக்கணும். இதே நம்ம சம் பண்ணோம்னா minus 2 கிடைக்கணும். செக் பண்ணி பாருங்க என்னென்ன ஃபேக்டர்ஸ் வரலான்ட்டு. ஸோ -1 பண்ணலாமா, -1 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும், 1 into 1 1 ஆயிடும். இதே ஆட் பண்ணும்போது -1 -2 கிடைக்கும். ஸோ இது கிடைக்கும். ஸோ இது என்ன எழுதலாம்னா x ஸ்கொயர் இந்த -2x ஸ்பிளிட் பண்றேன் நான், -x plus 1. இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து x காமனா எடுக்கலாம். x minus 1, இந்த ரெண்டு டேர்ம்லயும் இங்கேயும் x minus 1 தான் வரணும். சோ அதனால இங்க இங்க மைனஸ் x இருக்கு, ஆனா x உள்ள வந்துருச்சு. அப்ப வெளியில ஏதாவது என்ன இருக்கணும், நெகட்டிவ் சைன் கண்டிப்பா இருக்கணும். வெளியில அவுட் சைட் தி பிராக்கெட் நெகட்டிவ் சைன் இருக்கணும். சோ -1 மல்டிப்ளை பண்ணி பாருங்க, minus into plus minus 1 into x minus into minus plus 1 into 1 1 கரெக்டா வருது இல்லையா. சோ அகைன் இந்த ரெண்டு டேர்ம்ல x minus 1 காமன் எடுக்க முடியும். x minus 1 எடுத்தா அகைன் x minus 1 கிடைக்கும். சோ இதுதான் இதோட ஃபேக்டர்ஸ். சோ ஃபைனலா இப்ப இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் எடுத்து எழுதிடலாம் தனித்தனியா. சோ x power 4 minus 1 ஓட ஃபேக்டர்ஸ் என்ன இருந்துச்சு, x square plus 1 into x plus 1 into x minus 1 இல்லையா. அதே மாதிரி x square minus 2x plus 1 க்கு என்னென்ன வந்தது, x minus 1 into x minus 1, அதாவது x minus 1 the whole square. இப்போ LCM எடுக்கும்போது காமனா என்ன டேர்ம்ஸ் இருக்கு, x minus 1 இருக்கு இல்லையா. சோ அது ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். மீதி லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, x minus 1 into x plus 1 into x square plus 1. So x minus 1 the whole square into x plus 1 into x square plus 1. ஏன்னா இந்த ரெண்டு டேர்மை கிளப் பண்ணி the whole square எழுதிக்கலாம் இல்லையா. சோ இதுதான் இதோடைய third subdivision உடைய LCM. The fourth subdivision பாருங்க, x cube minus 27 and x minus 3 the whole square, x square minus 9. So இதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து டேர்ம் இந்த இது எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 27, இதை எப்படி எழுதலாம்னா இதை பார்த்தா a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்மேட். அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் 27 கேன் பி ரிட்டன் as 3 கியூப் இல்லையா. 3 into 3 into 3, 3 3s are 9, 9 3s are 27. ஸோ a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்மேட்ல இருக்கா, அந்த ஃபார்முலா இங்க எழுதுறேன். a கியூப் மைனஸ் b கியூப் is equal to a minus b into
a square plus ab plus b square. Okay. So இங்க aங்கிற இடத்துல நமக்கு x இருக்கு, bங்கிற இடத்துல 3 இருக்கு இல்லையா? இது அப்படியே இங்க substitute பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? x minus 3 into x square plus 3x plus ஏன்னா a வந்து x, b வந்து 3. அப்ப 3 into x 3x plus b square. b squareங்கிறது வந்து b வந்து 3. இப்ப 3 ஸ்கொயர் பண்ணும்போது 3 3s are 9 ஆகும். புரிஞ்சுதுங்களா? So x cube minus 27 வந்து இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது வந்து x minus 3 the whole square. இது ஆல்ரெடி அது ஃபேக்டர்ஸா தான் இருக்கு. So x minus 3 the whole square வேணா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். x minus 3 into x minus 3. x1 பாருங்க, x square minus 9. இது எப்படி எழுதலாம்? x square minus 3 square எழுதலாம். Again a square minus b square formatல இருக்கு இல்லையா? a square minus b square. அந்த formula பாருங்க, a square minus b square is equal to a plus b into a minus b. aங்கிற இடத்துல x இருக்கு, bங்கிற இடத்துல 3 இருக்கு. அப்ப என்ன எழுதுவோம்? x plus 3 into x minus 3 இல்லையா? So x plus 3 into x minus 3. இப்ப பாருங்க, இப்ப எல்லா ஃபேக்டர்ஸையும் எடுத்து தனியா இப்ப எழுத போறேன். x cube இப்ப பாருங்க, இது ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். So x cube minus 27 வந்து எழுதியிருக்கோம்னா x minus 3 into x square plus 3x plus 9 இல்லையா? அடுத்தது x minus 3 the whole square இருக்கு. So x minus 3 the whole square. இது அப்படியே தான் வச்சிருக்கோம். So x minus 3 into x minus 3. அடுத்தது x square minus 9. இது எப்படி எழுதியிருக்கோம்னா x plus 3 into x minus 3. இப்ப செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிறதெல்லாம் எழுதிடலாம். x minus 3, x minus 3, x minus 3 காமனா இருக்கு. So LCM is equal to x minus 3 எழுதியாச்சு. எழுதுனதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். மீதி என்னெல்லாம் அன்காமனா இருக்கோ அது எல்லாமே லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் எல்லாமே எழுதிடணும். So x plus 3 into x minus 3 into x square plus 3x plus 9 இல்லையா? இது ஃபர்தரா இன்னும் எப்படி எழுதலாம்னா x minus 3 வந்து 2 தடவை இருக்கு. x minus 3, x minus 3. So x minus 3 the whole square into x plus 3 into x square plus 3x plus 9. So இதுதான் fourth subdivision உடைய LCM. Thank you viewers.